Hello viewers, welcome to TechFist Tamil channel. இந்த வீடியோல நீங்க ஸ்கிரீன்ல பார்க்குற மாதிரி ஒரு அழகான இன்ட்ரோ வீடியோ எப்படி கிரியேட் பண்றதா நாம இப்ப பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க TechFist Tamil channel subscribe பண்ணாம இருந்தீங்கன்னா subscribe பண்ணுங்க. மறக்காம bell பட்டனையும் click பண்ணுங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். முதல்ல ஒரு Kinemaster application ஓபன் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் சைனை கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் தேவையான ஆஸ்பெக்ட் ரேஷியோவை செலக்ட் பண்ணுங்க. ஓகே, ஒரு blank ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் மீடியா ஆப்ஷனுக்குள்ள போய் அந்த க்ளோயிங் டெம்ப்ளேட்டை நம்ம உள்ளே கொண்டு வரலாம். ஸோ நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டெம்ப்ளேட்டை உள்ளே எடுத்துகிட்டு வந்துடுறேன். அதனோட லிங்க்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தந்திருக்கேன். ஸோ பாருங்கள், இப்போ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ இதுக்குள்ளே தான் நம்ம வந்து சேனலோட பேரை கொண்டு வர போகிறோம். ஸோ எங்கே வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அது முடிகிற போது நம்ம வச்சிங்கன்னா பக்காவாக இருக்கும். சரி, ஒரு 250 இல்லைனா 2.420 செகண்டில் நான் இதை வச்சுருக்கேன். ஸோ லேயர் கொடுத்து திரும்பி டெக்ஸ்ட் லேயர் ஒன்று கொடுங்க. உங்கள் சேனலோட பேரோ இல்லை எது வேணுமோ நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. நான் TechFist Tamil அப்படிங்கிறத டைப் பண்ணுறேன். ஓகே, இது கொஞ்சம் பெருசாக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் இதனோட டியூரேஷனை இதற்கு கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே பக்கா. இந்த TechFist Tamil அப்படின்ற வார்த்தையை நீங்கள் பிக்சல் லேப்பில் கொடுத்து கூட அட்டகாசமாக பண்ணலாம். பட் ஒரு சில பேருக்கு அதில் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்க மாட்டீங்க. அதனால் நம்ம இதிலேயே பண்ணிடலாம். அடுத்தது இன் அனிமேஷனில் போய் ஸ்லைட் லெஃப்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. ஓகே, ஸ்பீட் வந்து 1லேயே இருக்கட்டும். அடுத்தது பார்த்திங்கன்னா இதோட ஃபாண்ட் வந்து நம்ம மாற்றலாம். ஏஏ கொடுத்திங்கன்னா அதுதான் ஃபாண்ட்டு. இதில் வந்து லாட்டின் அப்படின்ற ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணி க்ரீப்ஸ்டர் இந்த ஃபாண்ட் ஃபேஸை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், வித்தியாசமாக இருக்குல்ல. இது கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டெக்ஸ்ட்டுக்கும் சரி இந்த மேலே இருக்க அந்த க்ளோயிங் லேயருக்கும் ஒரு வேறு கலர் ஃபாண்ட் கொடுக்க போகிறோம். சில்வரை விட கோல்டில் கொடுத்தா இது நல்லாயிருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேயருக்கு போங்க, மீடியாக்குள்ளே போங்க. இதில் வந்து பேக்ரவுண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ சிம்பிளாக இருக்க ஒரு ஃபஸ்ட்டு பிளாக் கலரை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்துருங்க. இதனோட டியூரேஷனை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த 3வது ஆப்ஷன் இருக்குல்ல, அதில் போயிட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் 2வது ஆப்ஷன் ஃபுல் ஸ்க்ரீனை கொடுத்துருங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா இந்த பிளாக் கலரை வந்து கோல்ட் கலருக்கு நம்ம மாற்ற போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கலர் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய கலர்ஸ் வரும். இதில் இந்த 2வது ஆப்ஷன் இந்த ரவுண்ட் மாதிரி இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணுங்கள். இதில் ஏகப்பட்ட கலர்ஸ் வரும். நம்ம கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த கலர் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த கலர் இங்கே கீழே வந்துடும். இப்போ நான் வந்து அதுக்கு பதிலாக இந்த கலர் இப்படி செலக்ட் பண்ணுறதுக்கு பதில் நான் ஹேஷ் கோடை நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் D4 A737 அப்படிங்கிற ஹேஷ் கோடை நான் யூஸ் பண்ண போகிறேன். இதுதான் வந்து க்ளோயிங், அதாவது கோல்டு கலருக்கு வருது. நீங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாகவே மாற்றலாம். இந்த இடத்துல யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மாற்றுறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது மாறும். ஸோ நான் ஏற்கனவே செலக்ட் பண்ணதுனால அதை நான் பக்காவாக எடுத்துகிட்டு வந்துருங்க. அடுத்து இந்த மாதிரி கோல்டு கலரில் வந்துடும். இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த லேயரே அந்த சாலிட் கலரை வந்து கிளிக் பண்ணி பிளெண்டிங் ஆப்ஷன் அப்படின்னு போயிட்டு ஓவர்லே அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துடணும். ஓகே, இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த டெக்ஸ்ட் கலர் இருக்குல்ல, அதையுமே நம்ம மாற்றிக்கலாம் கோல்டு கலருக்கு. ஸோ அதே போல் அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ண உடனே அந்த கலர் ஆப்ஷனை கிளிக் செலக்ட் பண்ணுங்கள். அதில் அந்த கோல்டு ஆப்ஷன் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். ஃபைல் பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டியது தான். ஸோ அந்த ஷேர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட்ன்ற ஆப்ஷனை கொடுங்க. இப்போ இந்த வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இதே போல் ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் நான் உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் TechFist Tamil team.